பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் வெற்றி பெற்று அவங்க கையில் இருக்க ஒரே ஃபார்முலானா கலவரத்தை உருவாக்குவது. ஏன்னா நமக்கு தேர்தல் முடிஞ்சு அடுத்த 2வது நாள் அவர் ராஜஸ்தானில் அந்த மத ரீதியாக பிளவுபடுத்துவதை கையில் எடுக்கிறார். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அமாவாசைகள் அவங்க நாகராஜ சோழனா மாதிரி நம்மளை எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்கார விட மாட்டாங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும். மறுபடியும் மதவாதத்தையே கையில் எடுப்போம் அப்படின்னுட்டு தான் மோடி அந்த இடத்துக்கு வந்துக்கிறார். அவருடைய அச்சத்தினுடைய வெளிப்பாடு ஒரு நடுக்கம் அவர்களை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது. அண்ணாமலையை மோடி மிக அதிகமாக நம்புகிறார், அமித்ஷா நம்பவில்லை. இங்கே எப்படி இருக்கக்கூடிய ஊடகங்கள் மோடியை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அவர்கிட்ட நம்ம ஆட்கள் கேட்கக்கூடிய கஷ்டமான கேள்வியே, உங்களுக்கு தமிழ்நாட்டு சாப்பாட்டில் என்ன சாப்பாடு பிடிக்கும்? ஜியும் 2 ஜியும் பார்த்து, மோடிஜியும் அமித்ஷாஜியும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சாதகமான, அமித்ஷா அவர்களுக்கு கீழே வேலை செய்த ஒருவரை கொண்டு வந்து உள்ளே போடுவாங்க. தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு விங்காக மாறிவிட்டது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், மக்கள் பிரதிநிதிகள், அவங்க அந்தந்த பார்லிமெண்ட்டில், குறிப்பாக யூகே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஒரு 4 பேர், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 3 பேர், நியூசிலாந்துலேருந்து ஒரு 2 பேர் அப்படின்ட்டு ஒரு 9 பேர் பன்னாட்டை எம்பிக்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவன் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக கடந்த ஒரு 10 நாட்களாக, குறிப்பாக முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு மோடியினுடைய எல்லா பிரச்சாரமே பயங்கரமான மதவாதமாக மாறி இருக்கிறது உலகமே இன்றைக்கி பார்த்துட்ருக்கு. பல்வேறு தரப்புகள் எதிர்ப்பு வருது. இந்தியாவுக்கு உள்நாட்டு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்தும் எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இது எப்படி நம்ம பார்க்கணும்? மோடி அவர்கள் ஒரு பிம்பத்தை ரொம்ப நாளாக காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவர் சொன்னால் சர்வதேச நாடுகளும் கேட்கும். இன்னும் எந்த அளவுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம மக்கள் வதந்தி பரப்பினாங்கன்னா, இந்தியர்கள் மீட்கிறதுக்காக ஜி சொன்னார்னு ரஷ்யா உக்ரைன் போரையே நிறுத்தி வச்சிட்டாங்க. நம்ம ஃப்ளைட்டு போய் இந்தியர்களை ஏற்றி கிளம்புன பிறகு அந்த பழைய படத்துலலாம் ஃப்ளாஷ்பேக்னா அப்படியே கடல் பொங்கி இப்படி நின்றோம், ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி இந்திய உலக போரையே தடுத்து ஜி கூப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரும் கூட சர்வதேச நாடுகள் லெவலில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார். அது பலது நம்ம ஊரில் ஐடி விங் பரப்பக்கூடிய கதையாக தான் இருந்தது. இந்த சூழலில் முதல் கட்ட தேர்தல் நிறைவடைந்தது. கிட்டத்தட்ட 102 தொகுதிகள். இதில் பாஜகவுக்கு 4ல் 1 பங்கு கூட கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இப்போ உலா வர தொடங்கி இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த ரிப்போர்ட் மோடி அவர்களுக்கு உளவுத்துறையின் மூலமாக போன பிறகு தான் அவருடைய இந்த பேச்சினுடைய மாற்றம். ஏன்னா நமக்கு தேர்தல் முடிஞ்சு அடுத்த 2வது நாள் அவர் ராஜஸ்தானில் அந்த மத ரீதியாக பிளவுபடுத்துவதை கையில் எடுக்கிறார். பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் வெற்றி பெற்று அவங்க கையில் இருக்க ஒரே ஃபார்முலானா கலவரத்தை உருவாக்குவது. நம்ம பழைய இதாகவே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி, நீ பழைய பன்னீர் செல்வமாக வரணும் அப்படின்னு ஒரு படத்தில் வரும். அந்த மாதிரி பழைய ஃபார்முலாக்கே நம்ம போயிடலாம், நமக்கு மதவாதம் கலவர அரசியல் இதுவே போதும் அப்படிங்கிற இடத்துக்கு போய் தான் மோடி அதை தொட்டிருக்கிறார். ஆனால் மோடி இந்த மாதிரி தொட்டிருப்பது என்பது சர்வதேச ஊடகங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிட முடியும் சர்வதேச நாடுகளால் இப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு கிடையாது. சர்வதேச கேல்குலேஷனே கிடையாது. நம்ம இமேஜ் எப்படி போனாலும் நம்ம ஆட்சியை 3வது முறை பிடிப்பது என்பது அதுதான். இங்கே அந்த ஆட்சி இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மளால் இருக்க முடியாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அமாவாசைகள் அவங்க நாகராஜ சோழனா மாதிரி நம்மளை எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்கார விட மாட்டாங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும். அவர் ஆர்எஸ்எஸ்க்கோ அல்லது அவர்களே சொல்வதை போல எதிர்நிலையில் வைக்கக்கூடிய மற்ற மதத்தினருக்கோ பயப்படுவதை விட தன்னுடைய சொந்த கட்சியில் தனக்கு பின்னாடியே நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை கண்டு தான் ஒரு அச்சம் இருக்கிறது. அதனுடைய நீட்சியாக நமக்கு எது வருதோ அதை பண்ணிட்டு போயிடலாம், மறுபடியும் மதவாதத்தையே கையில் எடுப்போம் அப்படின்னுட்டு தான் மோடி அந்த இடத்துக்கு வந்துக்கிறார். அவருடைய அச்சத்தினுடைய வெளிப்பாடு ஒரு நடுக்கம் அவர்களை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது. திடீர்னு அவர் இப்படி பேசுகிறாரு. அவர் மனசுக்குள்ளே ஏற்கனவே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பிரதமர் ஆனதுக்கு பிறகு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை தாண்டி அவர் திடீர்னு இந்த மதவாதத்தை இவ்வளவு ஓப்பனாக பேசுறது சிவில் சமூகத்திட்ட என்னவான பிரதிபலிப்பு ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ இந்த இடத்துல அவர் திடீர்னு பேசுகிறாருன்னா அவர் காலங்காலமாக இப்படி தான், இந்த எண்ணம் இந்த சித்தாந்தம் தான் அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் காலத்தில் அவர்களை இல்லை, ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அது டிக்ளேர்ட் அஜெண்டா தான். ஹிடன் எல்லாம் இவர் பிரதமராக இருந்ததுனால அந்த சேருக்கு ஒரு கண்ணியம் என்பதை 2014 இருந்தெல்லாம் அவர் காத்தாருன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்கிறது ஒரு செய்தி. ஆனால் திடீர்னு வெளியில் வருது அப்படின்னா இந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டியது,
இந்த அதிகாரம் இருந்ததுனால தான் இந்த 10 ஆண்டுகள் இவ்வளோ மதிப்பு. நீங்கள் அதுக்கே பிரச்சனை வருது அப்படின்னும் போது வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால, அதாவது அவர் வந்து ஒரு கார்னரை நோக்கி போயிட்டாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ளுக்குள்ளே அவ்வளவு பதற்றம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. சொந்த கட்சியினரை எந்த அளவுக்கு கார்னர் பண்ண போகிறாங்கிற ஒரு பயம். அதிகாரம் இல்லாமல் கடந்த நமக்கு 2001 கடைசியில் அவர் முதலமைச்சராக குஜராத்தில் பொறுப்பேற்றதிலிருந்து 23 ஆண்டுகள் அதிகாரத்தினுடைய அந்த சுவையிலேயே அந்த உச்சத்தில் தான் ஒரு ஆளாக இருந்த அதிகாரத்தை அந்த ஆண்டு அனுபவித்ததுங்கிறது இருக்குல்ல, அவருடைய கிராஃப் அப்படிங்கிறது இறங்கிறதே கிடையாது. ஒரு தோல்வியை கூட சந்திக்காத இடத்தில் இருந்தவருக்கு தோல்வியை பற்றிய நினைப்பே பல நேரங்களில் சொல்லுவாங்க, மரணத்தை விட கொடுமையானது அந்த மரணம் குறித்த நினைப்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி தோல்வி குறித்த நினைப்பை கூட தாங்க முடியாத இடத்துக்கு மோடி போயிருக்கிறார். ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாகாவிலிருந்து பயிற்சி பெற்றவர். எதை பேசுவாரோ இன்றைக்கு அந்த கலர் தான் வெளியில் வந்திருக்கு. இன்னொரு வகையில் இவருக்கு எதிராக ஒருவேளை ஆர்எஸ்எஸ் வந்தாலும் கூட அவங்கள திருப்திப்படுத்தக்கூடியதாகவும் நம்மளுடைய விஷயத்தை தான் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு இதாக கூட அவருக்கு இது பாதுகாப்பாக போகும் என்கிற கேல்குலேஷனும் அதில் இருக்கலாம். இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவர் சமீபத்தில் பேசும்போது எனக்கு எதிராக வெளிநாட்டில் சதி நடக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். உள்நாட்டில் இருக்கக்கூடிய சில அதிகாரங்கள் குழுக்கள் வந்து எனக்கு எதிராக சதி பண்ணுதுங்கிறாரு. உள்நாட்டில் எந்த அதிகார குழு அவருக்கு எதிராக சதி பண்ணிட முடியும்? ஏன்னா அவர் தான் அதிகாரத்திலே இருக்காரு. ஒருவேளை அமித்ஷாவை சொல்கிறாரா அப்படிங்கிறத மோடி தான் தெளிவுபடுத்தணும். ஏன்னா பாஜகவினுடைய அதிகாரம் முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் இங்கே பல ஸ்டேட்ஸில் இருந்தாலும் கூட தமிழ்நாடு இதுலேயும் ஒரு கழகத்தை செஞ்சுட்டு இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது. உதாரணத்துக்கு அண்ணாமலையை மோடி மிக அதிகமாக நம்புகிறார், அமித்ஷா நம்பவில்லை. அவங்களால செய்ய முடியுமா, நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோன்னு 25% வாக்கு வரும் இங்கே பேசலாம். பட் மோடியை விடவும் இன்னும் டாக்டிக்கலாக விஷயம் தெரிந்த அமித்ஷாவுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. அவங்க 2 பேருடைய கடந்த 35-40 ஆண்டுகள் நட்புக்குள்ளேயே ஒரு விரிசல் அப்படிங்கிறது அண்ணாமலை மட்டுமல்ல, பல கேல்குலேஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது தனக்கு இணையாக இன்றைக்கு அமித்ஷாவை தாண்டி அதிகார மையங்கள் இருக்கா அப்படின்னா, இவர்கள் வந்த பிறகு மௌனமாக்கப்பட்ட சில அதிகார மையங்கள் இன்னமும் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் பலரையும் உள்ளுக்குள்ளே அப்படி போஷாக்காக வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவருடைய உள்ளுக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாத ஒரு பதற்றம். ஏன்னா இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் இவரோட ஒரு படி மேலே போய் பேசுகிறாரு. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஷரியத் சட்டம் இந்த நாட்டினுடைய சட்டமாக மாறும் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் கேம்பெயின் பண்ணுறாரு. ராஜ்நாத் சிங் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் ஆர்மியில் மத ரீதியாக இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்கிறது அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ இவங்க எல்லாம் கூட இருக்கிறவங்க ஸ்கோர் பண்ணும்போது இப்போ இவருக்கு தான் இருக்குது, நம்ம ரோலை நமக்கு கொடுப்பாங்களா? அந்த பிரதமர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த நடுவில் இந்த விவேக்கோட ஒரு படம் வரும், விவேக் தனுஷ்து, டேய் நான் தானடா வேகமாக போய் அவளை காப்பாற்றணும், இவன் என்ன விட வேகமாக வண்டியில் ஓவர்டேக் பண்ணி போகிறானேங்கிற சீன் மாதிரி இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், அடுத்து பிஎம்க்கு இவன் முன்னே போயிடுவானோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ அப்போ நீங்கள் 10 ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குழுக்களை அவங்க தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஏன் உங்களால் ஒடுக்க முடியல? ஃபாரின் இன்டர்வென்ஷனை உங்களால் இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் நீங்கள் களத்தில் என்னவா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு இங்கே வறுமை இருக்கிறது, ஜனநாயக ரீதியாக ஊடகங்கள் செயல்பட முடிகிறதா, இதை பற்றியெல்லாம் என்ஜிஓக்கள் குழுவில் களத்திலிருந்து ஒரிஜினலாக ப்ராப்பரான டேட்டா எடுத்து கொடுத்தா அதுக்கு தடை பண்ண உங்களால் முடியுது இல்லை? சீனாவை பயமுறுத்தணும்னா டிக்டாக்ங்கிற ஒரு ஆப்பை பேன் பண்ணால் இன்னும் ஒரு 40 ஆப்பை சேர்த்து பேன் பண்ணால் எல்லை பிரச்சனையை தீர்ந்துருங்கிற அளவில் யோசிக்க முடியுது இல்லை? அப்போ வெளிநாட்டு குழுக்களோடு இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு குரூப்ஸ் இணைந்திருக்கிறார்கள் என்றால் வெளியுறவுத்துறை யார் கையில் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வருது. இதையே தான் அமித்ஷா இன்னும் மோசமாக பேசுகிறார். அங்கே பார்டரில் மேற்குவங்கத்தில் அவர் போய் பேசுகிறாரு, அங்கே பக்கத்து நாட்டிலிருந்து ஊடுருவி இங்கே வந்தவங்களை மம்தா பானர்ஜி தான் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்கிறாரு. எல்லை கட்டுப்பாடு என்பதும் பிஎஸ்எஃப் என்பதற்கு மம்தா பானர்ஜியா தலைவர் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவங்களா மினிஸ்டராக இருக்கிறாங்க, உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. எல்லை அப்படின்னும் போது அதுக்கான காவல் யாருக்கிட்ட இருக்குது? இவ்வளவு கேள்வி இருக்கும்போது இவர்களுக்கு, அதாவது அவர்கள் கிளைம் பண்ணக்கூடிய அந்த 56 இன்ச் அப்படிங்கிற அகன்று விரிந்த அந்த அளவுக்கு புஜபல பராக்கிரம அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஜியோ அவங்களே கிளைம் பண்ணுறாங்க. உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டோடு தொடர்பு உண்டுன்னா விஸ்வகுருவை வீழ்த்துக்கிற அளவிற்கு வெளிநாட்டில் யாருக்கு சக்தி இருக்கிறது? நீங்கள் தான் அமெரிக்க அதிபரை பார்க்க போனால் அவங்க இணையருக்குங்கிறது பரிசு பொருள் கொண்டு போகிறீங்க. இந்த லெவலுக்கு நீங்கள் போகும்போது விஸ்வகுருவை வீழ்த்த சர்வதேச அரங்கில் ஒருத்தருக்கு ஒரு சக்திகள் இருக்கிறது என்பதே நமக்கு புதிய செய்தியாக இருக்குது. பாஜகக்காரங்களே இதை ஏற்றுக்க மாட்டாங்களே, மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எழுது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல நாடுகளை சார்ந்த எம்பிக்கள் வந்து அவருக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எந்தெந்த நாடுகள் நேரடியாகவே இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க?
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 2 நாளைக்கு முன்னாடி வந்த தகவல் அப்படிங்கிறது சர்வதேச அளவிலேயே. ஏன்னா ஒரு பக்கம் சர்வதேச ஊடகங்கள் ஓரளவுக்கு பெரிய லெவலுக்கு டெமோக்ராட்டிக்காக இந்தியாவை ஒப்பிடும்போது பல நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக இருக்குது. அவங்க ஒரு பக்கம் தொடர்ந்து பலவிதமான தலையங்கங்கள், கட்டுரைகள் அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒரு CNN ஆகட்டும், ஒரு BBC ஆகட்டும், ஒரு அல்ஜசீரா ஆகட்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் டைம்ஸோ, வாஷிங்டன் போஸ்ட்டோ, இவ்வளோ பேர் இதை தாண்டி நம்ம எழுதிட்டு இருக்கிறாங்க. ஐரிஷ் டைம்ஸ் எல்லாம் மோடி குறித்து ஒரு கட்டுரை எழுதியதற்காக வெளிநாட்டு தூதர் வந்து கண்டித்து அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. இன்னொரு பக்கம் மனித உரிமைகள் சார்ந்து இயங்கக்கூடிய அல்லது அதுதான் அப்படிங்கிறத பிரதானப்படுத்தக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், மக்கள் பிரதிநிதிகள், அவங்க வந்து அந்தந்த பார்லிமெண்ட்டில், குறிப்பாக UK இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஒரு 4 பேர், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 3 பேர், நியூசிலாந்துலேருந்து ஒரு 2 பேர் அப்படின்ட்டு ஒரு 9 பேர் பன்னாட்டு எம்பிக்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து மனித உரிமை மீறலாகத்தான் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடியதை பார்க்க வேண்டியிருக்கிறதுன்னுட்டு அவங்க பேக் டு CAA வராங்க. இந்த CAA அது சார்ந்த விஷயங்களுக்கு ஐநாவே வந்து அதை மிக வன்மையாக கண்டிச்சிருக்கிறது. ஏன்னா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நாடு அற்றவர்களாக இருக்கக்கூடிய மக்களின் மீது ஒரு நாடு நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயமான முயற்சியாக CAA-வினுடைய அடுத்த கட்டம் போகும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையை கண்டிச்சிருக்கு. அதில் தொடங்கி இன்றைக்கு UAPA சட்டம், அந்த ஊப்பா சட்டம், தேசிய பாதுகாப்புன்னுட்டு இவங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு பெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே காலி பண்ணக்கூடியதுங்கிறத பார்க்குறோம். PMLA சட்டம் போன்ற கருப்பு சட்டங்கள் அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிராக, இயற்கை நீதிகளுக்கு எதிராக இருக்கிறது என்பதும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே வருகிறது. நம்முடைய நீதித்துறை இந்த UAPA சட்டத்தை, அது சார்ந்த விஷயங்கள்லாம், வழக்குகள் எல்லாம் பல ஆண்டுகளாக தேக்கத்தில் வைத்திருக்கிறது. இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய மனித உரிமையை முற்றிலுமாக இந்தியாவில் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார். இதில் மோடிக்கு எதிராக ஐநா சபை தலையிட வேண்டும், தலையிட்டு உடனடியாக ஒரு அவசர தீர்மானம், கண்டன தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று பன்னாட்டு எம்பிக்கள் இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் அவங்க அதே போல் உதாரணம் காட்டுறாங்க. அமெரிக்காவினுடைய US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய அறிக்கைகள், இப்படி பல அறிக்கைகள் உலகம் முழுக்க இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இது கூட இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஓராண்டுக்குள்ளாகவே 2 வெளிநாட்டை சேர்ந்த பத்திரிகையினுடைய நிருபர்கள் இருப்பாங்கல்ல, இந்தியாவிலேருந்து செய்தி சேகரிப்பாங்க. அதில் சிலர் வந்து OCI கார்டு ஹோல்டராக இருப்பாங்க. அதாவது அவங்க இங்கே செய்தி சேகரிக்க வந்திருப்பாங்க, இந்தியர் ஒருத்தர் திருமணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான வீசா மற்ற ப்ராசஸ்லாம் இருக்கும். மோடிக்கு எதிராக, பாஜக எதிராக ஃபைல்ஸ் பண்ணாங்க, அவங்க ஊடகவியலாளராங்கிறது செய்தி சேகரித்தாங்கன்னு வீசாவை கேன்சல் பண்ணி இந்தியாவை விட்டு அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இதை அவர்களே பகிரங்கமாக இன்றைக்கி சொல்கிறாங்க. குறிப்பாக பிரான்சினுடைய ஒரு செய்தியாளராக இருந்தவர் 22 ஆண்டுகள் அவங்க இந்தியாவிலேருந்து செய்தி சேகரிச்சிருக்காங்க, டெல்லியிலேருந்து. 2022 கடைசியிலே அவங்க எழுதின ஒரு பீஸ் ஆர்டிக்கல், அது பெரிய அளவுக்கு மோடி அரசு, குறிப்பாக அந்த சமயத்தில் அதுக்கு பிறகு வந்த ஹிண்டன்பர்க், BBC இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணும்போது அவருடைய வீசா கேன்சல்ஸ் எப்படி திரும்ப அனுப்பப்படுகிறார். ABC அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் பேஸ்ட் ஒரு நியூஸ், அவங்களும் இன்னைக்கு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவங்க கிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த வீசா எக்ஸ்டென்ஷன் அதை சார்ந்து அதிகாரிகள் பேசும்பொழுதே உங்களுடைய பீஸ் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை, எங்களுடைய அரசுக்கு எதிராக இருக்கிறதுனே சொல்லி வீசாவை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அப்படின்னா இங்கே எப்படி இருக்கக்கூடிய ஊடகங்கள் மோடியை வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அவர்கிட்ட நம்ம ஆட்கள் கேட்கக்கூடிய கஷ்டமான கேள்வியே, உங்களுக்கு தமிழ்நாட்டு சாப்பாட்டில் என்ன சாப்பாடு பிடிக்கும், பெங்காலி ஸ்வீட்டில் என்ன ஸ்வீட் பிடிக்கும், பஞ்சாபுக்கு வந்தால் என்ன சப்ஜி வச்சுப்பீங்க, இதுதான் இவர்கள் கேட்கக்கூடிய மிக கடினமான கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா கேள்வியும் அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சர்வதேச ஊடகமும் இருக்கும்னு மோடி நினைக்கிறார். ஆனால் அவங்க ஊரில் இருக்கக்கூடியவர்களையே கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. இன்னொன்று, இந்த விஷயத்தில் இது எங்கள் உள்நாட்டு விவகாரம்னு மோடி சொல்லவே முடியாது. ஏனென்றால் மனித உரிமைகள் என்பது சர்வதேச உரிமைகளாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சர்வதேச சட்டங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் வரும். நம்ம எப்படி ஒரு போர் நடக்கிறது, இனவழிப்பு நடக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வரும் பொழுது அந்த இடத்தில் அந்த நாடு அவங்களுக்கு 1000 வியாக்கியானங்கள் கொடுத்தாலும் கூட சர்வதேச குற்றமாக அதை நம்ம கருதணும்னு சொல்கிறோமோ, அப்படி நீங்கள் ஒரு இனத்தை குறிவைத்து மத ரீதியாக இந்த இடத்துல குறிவைக்கிறீங்க அப்படின்னா அது சர்வதேச விஷயமாக மாறும். ஏனென்றால் ட்ரம்ப்பு தோத்து அன்றைக்கு அவர்களுடைய அந்த கேபிட்டல் ஹில்லில் அவங்க கட்சிக்காரங்க போய் தாக்கும்போது அதை கண்டித்து மோடி இங்கே ட்வீட் போடுறாரு. ஏன்னா அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைக்கு மாற்றாக, மக்கள் தீர்ப்புக்கு மாற்றாக ஒரு கிளர்ச்சினா நீங்கள் அங்கே போடுறீங்கல்ல, அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையை உலக நாடுகள் கேட்கத்தான் செய்யும். இப்போ
தொடர்ச்சியாக வெறுப்பு பிரச்சாரம், குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஃபேஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு பெரிய ஓப்பன்ஸ் பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னா நிறைய லிச்சிங்ஸ் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக வந்து ஒரு ஜினோசைட் நடத்துறவர்கள்லாம் வந்து பாஜகக்காரங்க இந்துத்துவக்காரங்க பேசுறதுங்கிறது இந்த ஒரு 7-8 வருஷத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் மோடி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது தேர்தல் நேரம், இப்போ இது ஒரு காபந்து அரசு, தேர்தல் ஆணையம் தான் எல்லா கட்டுப்பாட்டிலையும் வச்சிருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேர்தல் ஆணையம் மோடி கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் எப்படி இது என்னது தேர்தல் ஆணையத்து எல்லா கட்டுப்பாட்டு இருக்குன்னா தேர்தல் ஆணையம் மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்குல்ல. அவங்க பாஸ் அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்கிறது குறைஞ்சபட்ச நடவடிக்கைன்னு ஏதாவது குறைந்தபட்ச நடவடிக்கைன்னா ப்ரெஸ் மீட்டில் நோ கமெண்ட்ஸ்ங்கிறத தாண்டி என்ன எதிர்பார்க்குறீங்க? காங்கிரஸ்காரர் ஒரு ஆள் இப்படி பேசியிருந்தா அவருக்கு 2 நாள் தடை விதிப்போம். இப்போ உதாரணத்துக்கு மிக மோசமாக கொச்சையான ஒரு கமெண்ட்டை காங்கிரஸினுடைய ரந்தீப் சுர்ஜேவாலா பிஜேபியினுடைய எம்பி ஹேமமாலினி குறித்து கொடுத்தாங்க. 2 நாள் அவர் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டது. வரவேற்க தகுந்தது. ஒரு பொது வாழ்க்கைக்கு வர பெண்களின் மீது அப்படி அவதூறாக நம்ம பேசக்கூடாது. ஆபாசமாக யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கணும். இதை நம்ம ரிவர்ஸில் கொண்டு போனால் கடந்த காலத்தில் சோனியா காந்தி அவர்கள் குறித்து மோடி பேசாத பேச்சா அன்னைக்கு இருந்த தேர்தல் ஆணையங்கள் எடுத்ததா? இதே ஒரு விஷயத்த காங்கிரஸ்காரங்க யாராவது பேசியிருக்கட்டும், இந்நேரம் போய் பிடிச்சி யார் நம்ம தேர்தல் ஆணையர் 3 பேருமே போய் அவரை குண்டா கட்டி கொண்டு வந்து உள்ள தள்ளுற அளவுக்கு உள்ளே போயிருப்பாங்க. அப்போ அவர்கள் ஒரு சார்பு தன்மையோடு இருக்கிறார்களாங்கிற கேள்வியே நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோமோங்கிற ஒரு இடத்துக்கு வருது. சரி, கிட்டத்தட்ட போன அக்டோபர் மாதம் அங்கேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 3 இங்கே ஒரு 4 மாதம் 7 மாதங்களாக இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி கூட்டணி, அதாவது இந்தியா பிளாக்கு, எப்படியும் ஒரு 30% கடந்த தேர்தலில் பெற்ற அணி அது. இவிஎம் விவிபேட் சம்மந்தமாக நாங்கள் சந்திக்கணும், எங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டைம் கேட்டாங்க. 7 மாதமாக கொடுக்கல. ஆனால் உள்துறை அமைச்சரை பார்த்து மீட் பண்ணி அவர்கிட்ட மீட்டிங் போட்டு எலெக்ஷன் நடத்துவது தொடர்பாக, ஏன்னா அவங்களுடைய ஃபோர்ஸ் தான் வரணும், அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துணை இராணுவ படையை தான் கொண்டு வரணும். பட் அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுலேயே அந்த மீட்டிங்க்கு வராமல் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போனாலும் அடுத்து 2 பேரை ஜியும் பார்த்து, மோடிஜியும் அமித்ஷாஜியும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சாதகமான அமித்ஷா அவர்களுக்கு கீழே வேலை செய்த ஒருவரை கொண்டு வந்து உள்ளே போடுவாங்க. அப்புறம் அவங்க எப்படி பேசுவாங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. நம்ம ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரி காங்கிரஸ் கட்சியை கண்டித்து மோடியை பாராட்டி காங்கிரசினுடைய குடும்ப ஆட்சியால் இந்தியா கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு வெளியுறவுத்துறையில் அதிகாரியாக இருக்கிறவரை எழுதுறாருன்னும் போது தேர்தல் ஆணையர் அப்போ அதை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணும்ல. அந்த வெளியுறவுத்துறை அதிகாரிக்கு என்ன ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னா, வெளியுறவுத்துறை அதிகாரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காரு. அப்போ நம்மளும் அந்த லெவலுக்கு கம்பீட் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கோல் போஸ்ட் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த தேர்தல் ஆணையர்கள், இது வரைக்கும் தேர்தல் ஆணையர்கள் யாரும் நேரடியாக அடுத்த கட்டத்துக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு போனதில்லை. அது திரௌபதி முர்மு அவர்கள் முடிச்சாங்கன்னா அடுத்து இவங்க ஆட்சிக்கு வர பட்சத்தில் ஒரு அப்ளிகேஷன் போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மேற்கு வங்கத்தில் கவர்னராக இருந்து தொல்லப்படார், துணை ஜனாதிபதி ஆகிட்டாங்க. இப்போ வந்தவருக்கு அது ஒரு லெவல் பிளேயிங் ஆயிடுச்சுல்ல. அப்போ அவரோட நம்ம அதிகமாக குடைச்சல் கொடுத்தா தான் நாளைக்கு ஏதாவது கிடைக்கும்னு இப்போ அவர் கொடுத்துட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் முழுக்க பாஜகவினுடைய ஒரு விங்காக மாறிவிட்டது. மகளிர் அணி, இளைஞர் அணி, யுவா மோர்ச்சாம்பாங்க, ஐடி விங்கும்பாங்க, இந்த மாதிரி ஒரு கூடுதல் விரலாக அது மாறி போயிருச்சு அப்படிங்கிறத தான் நம்ம வெளிப்படையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ உத்வேகத்தோட கூட்டம் போடுறாங்க. எதுக்குன்னா வெப்ப அலை ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்படி தேர்தல் நடத்துறது, வெப்ப அலை எப்படிலாம் போகும் அப்படின்னு வானிலை ஆராய்ச்சியாளர்களோட அவங்க டிஸ்கஷன் போடுறாங்களாம். ஹீட்டு வேவை பற்றி யோசிக்கிறீங்க, ஹேட்டு வேவு போய்கிட்டு இருக்கு, வெறுப்பு பேச்சை இஷ்டத்துக்கு பரவிட்டு இருக்கார் பிரதமர். அதை குறித்து கேட்பதற்கு குறைந்தபட்சம் முதுகெலும்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். முடிஞ்சா நீங்க தேடி பாருங்க, கிடைச்சதுன்னா கேள்வி கேளுங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.